अच्युताय नमः। ॐ अनन्ताय नमः। ॐ गोविन्दाय नमः। Congrats, unga first attempt successful அமைஞ்சதுக்கு. எப்ப ஜாயின் பண்ணலாம்? Can't immediately, wait for some time. Excuse me. Yes? I would like to meet Mr. Das. என்ன விஷயம்? இந்த வீக் எம்ப்ளாய்மென்ட் நியூஸ்ல இன்னைக்கு இன்டர்வியூ வேணும். சாரி, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, but I'm helpless. ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல. அப்புறம் ஏன் பெருசா ஃபீல் பண்ற? யுவர் குட் நேம்? தருண். லுக் தருண், நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க, ஆனா லேட் ஆயிடுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா?
அந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபில்அப் ஆயிருக்கு தெரியுமா? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வெறும் ஐவாஷ் மட்டும்தான். இந்த சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆனா எப்படி மறுபடியும் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆக்சுவலா டென்ஷன் ஆகிறதுனால எந்த ஜாபும் கிடைக்காது. வீணா பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல்ல வேணா இடம் கிடைக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? MA philosophy. Philosophy? Look Tarun, every problem has a solution. ஆனா ப்ராப்ளத்தை ப்ராப்ளமா நினைச்சா நோ சொல்யூஷன். philosophy படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. So relax, just relax and cheer up, laugh and enjoy. Laugh, 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 laugh. எதுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னா அர்த்தமாகுமோ அந்த லாங்குவேஜ்லயே சொல்லணும். போறது கரெக்ட் ரூட் தானே? ஷார்ட் ரூட்னா இது. கிளம்பு. பயப்படவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வாடகையோட தான் வீட்டுக்கு போகணும். சுனாமி வந்த கவலையில நாடே கஷ்டப்படுது. இங்க அந்த எஃபெக்டே காணுமே. வழக்கம் போல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டியர் வீராசாமி சார், நேத்தே உங்களுக்கு ரெண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டேன். தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க, வாடகை தரேன். இப்படிக்கு தருண். ஏடா காதுல பூ சுத்துறானா அவன்? தினமும் சுத்துறானே. நேத்து கூட இப்படிதான், நீங்க நம்பல. டெய்லி லெட்டர் எழுதி வச்சு எங்களை முட்டாளாக்குறானே. இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ற பாருங்க. இன்னைக்கு அது என்னோட வீடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அது இல்லனே, இப்படித்தான் பேச்சுலர் பசங்க ரெண்ட் கொடுக்காதனால அந்த வீட்டு ஓனரு வீட்டு கதவை உடைச்சு பார்த்தாரு. அவனுங்க உள்ளே தான் இருந்தானுங்க. அதே மாதிரி இவனுங்க உள்ளதானே இருப்பானுங்க. நாம கதவை உடைச்சு பார்த்தலானே. அப்ப என் வீட்டு கதவை உடைக்கணுங்கிறியா? இப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அவன் சிக்க மாட்டான். ஒருவேளை அவன் உள்ள இல்லன்னா அதுக்கு பதிலா என் வீட்டு கதவை உடைச்சுங்க, கணக்கு சரியாயிடும். சூப்பர் தாட் வந்துருச்சு. ஐஸ்வர்யா ராய் நல்லா இருக்காளா? ஏய் சீக்கிரமா ஏய் ஏய் ஓடுடா ஓடுடா ஏய் ஓடா ஏய் ஓடா ஓடா
ஏய் விடுடா. ஏய் நான் சொன்ன மாதிரி உள்ளதா இருந்தா பாத்தீங்களா? பார்த்தேன். அது சரி, ஓ வீடு எங்கடா இருக்கு? என் வீடு எதுக்குண்ணே? என் வீட்டு கதவு மட்டும் உடைச்சலடா. என்னென்ன அநியாயமா இருக்கு? நான் எங்க உடைச்சேன்? நீங்க தான் ஹீரோ மாதிரி ஒயின்னு வந்து இடிச்சீங்க. ஏ ஆட்டோ நிறுத்து நிறுத்து. இங்கதான் இறங்கணும். அது இது எவ்வளவுமா? ஹாய். என்ன இஷ்டம் பேசுற? ஏய், என்னடா அந்த பொண்ணை கலாய்க்கிற? உனக்கு என்ன அக்கறை? அவ யார் தெரியுமா? உன் தங்கச்சியா? என் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சி. சரி, ஏன் தங்கச்சின்னா நீ எதுக்குடா கேக்குற? எதுக்கு நீ அவ பின்னாடி சுத்துற? ஏய், என்னடா உட்கூர்ற? பெரிய பிஸ்தாவாணி உன் மூஞ்சில என் கைய வைக்க. இதோ பார், என்ன பத்தி உனக்கு அவ்வளவோ தெரியாது. ஏய், என் தலையில இருக்கிற முடி கூட புடுங்க முடியாது. கண்டமாயிடுவ. ஏய், கண்டமாக்கிட்டியா நீ? அட நான் சொல்லனே. மூஞ்சில கை வைப்பேன்னு சொன்ன. சும்மா சொன்னேன். சொல்டா நீ. இல்லனே, உங்களை ஏன் வைடா. சொல்றேன்? ஏய். ஐயோ, வைடா. அண்ணே, அண்ணே. ஏய், சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிறோம். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. அண்ணே, அண்ணே, இப்போ அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி. உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும். அவ்வளவுதானே? வரட்டுமா மச்சான்? ஏய். அச்சம் இல்லை. ஆஹா, டென்ஷனா உட்கார்ந்திருக்கான். லேட்டா வந்துட்டானோ? சாரி தருண். சாரி சொன்னேன். நானும் சாரி சொல்லிட்டேன். டேய் சாரி எதுக்குடா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? என்ன இங்க வர சொல்லிட்டு நீ போய் ஊரை சுத்திட்டு வரியா? இல்லடா, டீ நகர் வரைக்கும் போன ஒரு வேலையா மாட்டிக்கிட்டேன். இதுக்கு ஏன் கோவப்படுற? டேய் முதல்ல டைம் மெயின்டைன் பண்ண கத்துக்கடா. அடோ பாவி. டைம் மெயின்டென பத்தி நீ பேசுறியாடா? டேய் உனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணி தான் கரெக்டா இன்டர்வியூ போயிருக்கணும்ல. அனாவசியமா எதையும் தெரிஞ்சுக்காம வளராத. நான் கரெக்ட் டைமுக்கு தான் போனேன். உனக்கு நீ கரெக்ட் டைம்க்கு மெயின்டைன் பண்ணியா? சரிடா, நல்லா சரி. என் லைஃப் உனக்கு ஜோக் ஆயிடுச்சு. உன்னால வர வேலையும் வேண்டாம், இனிமே நீயும் வேண்டாம். நான் வரேன். ஏப்பா அது இல்லப்பா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்பா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏன்டா டேய், நான் ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு? ஐயோ, ஏன்டா முரண்டு பிடிக்கிற? சொன்ன நேரத்துக்கு அங்க போகலனா அவன் பீஸ் பீஸா என்ன வெட்டிடுமாடா. துண்டு துண்டா வெட்டினாலும் நான் வரமாட்டேன். நீ போடா. டேய், என் வாழ்க்கையில விளையாடாதடா. ஓ லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய், உனக்கு எஞ்சி வரமாட்டேன்டா. ஐயோ, உன் கால்ல விழுறடா. டேய், உனக்கு எஞ்சி கேக்குறடா, தயவு செய்து வந்துடுறா. நான் உன் கால்ல விழுறேன். ஐயா, நான் சும்மா சொல்றேன். டேய். என் வாழ்க்கையில விளையாடாத. நான் வரமாட்டேன். டேய், அம்மா தள்ளுமா. டேய், டேய், சும்மா உன் தொந்தரவு பண்ணாதடா. தயவு செய்து நான் சொல்றேன். நான் வரமாட்டேன். ஐயோ, ஓடிப்பா. டேய், டேய், நான் சொல்றேன்டா. தெரிஞ்சு தள்ளியா. டேய், தருண் சொல்றத கேட்டா. சரி வா போலாம். வரமாட்டேன். நீ வர. நோ, நீ வர. நான் வரல. சரி வராத. வர. வரேன்னு சொல்லிட்டேடா. அது சரி, என்ன காலி பண்ணிட்டு பேக்கோட வந்துட்ட? நீ கொடுத்த லெட்டர் ஐடியா எத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆச்சு? அது சரி. இன்னைக்கு தான் மாட்டினேன். அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆஹா, அப்ப 5 மாசம் வாடகை கோயிந்தான்னு சொல்லு. ஓகே. என்னடா ஜாப்னு சொல்லிட்டு சிக்னல்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏய், அவர் பெரிய பிசினஸ்மேன்டா. அவரை இங்க தான் நான் பார்க்க முடியும். எவ்வளவு நேரம்டா? டேய், அவர் வந்துட்டாரா? வணக்கம் பாஸ். குட் மார்னிங் சார். என்னாச்சு, ஆளை கூட்டிட்டு வந்தியா? இதோ இவர்தான். ஹலோ சார். நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ பிலாசபி. எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியா? இல்ல சார். என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இவன் சொன்னா. அதனால உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஓகே, நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு. salary எவ்வளவுனே? செல்ல பேச சொல்றேன். இல்ல ஹலோ, என்னடா பிரச்சனை உனக்கு? போடா டேய். thank you.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், தேங்க் யூ. Tell me, sir. 1 pack chicken, vegetable salad, 2 KFC. I'm sorry. May I help you? டக்கீலா. Tarun. டக்கீலா. My name is Tarun. டக்கீலா. Okay, I'm Tarun. டக்கீலா. Yes, thank you so much. Tequila. ஹலோ. ஹலோ, எப்படியா வேலை பார்க்குற அந்த புது மேனேஜரு? நல்லா பாக்குறாரு சார். என்னையா கஷ்டமா இருக்கா? கவலைப்படாத, கேகே நகர் ரெயின்போ காலனி பிரான்ச்சுக்கு உன்னை மாத்திடுறேன். நீங்க சொன்னா ஓகே சார். அதான் ஐயா, அதுக்கு தான் உன்னை பாராட்டணும். லுக், மேனேஜர்னா இப்படிதான் இருக்கணும். அவன் எம்ஏ படிச்சவங்க, அங்க வரவனுங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன் நல்லா மேனேஜ் பண்ணுவாயா. அது மட்டும் இல்ல, மாமூல் வாங்குறதுக்கு நாகராஜ் அங்க வருவான். அந்த அமௌண்ட்டை புது மேனேஜரையே கொடுக்க சொல்லியா. ஓகே? ஓகே சார். எனக்கு ஒரு டவுட். சின்ன வீடுனா என்ன? சின்ன வீடா? அது நேத்து நான் உனக்கு ஒரு டால் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு பேர் தான் சின்ன வீடு. ஐயே, உங்களுக்கு தெரியவே இல்ல. அது டெடி பேர். சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயே கிளியர் பண்ணிக்கிறேன். பை. ஓ, இந்த காலத்து பிள்ளைங்க பிரியாம பேசுறாங்களோ புரிஞ்சு பேசுறாங்களோ தெரியல. என் பொண்ணு. சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். சார், நான் சீரியஸா கேட்கிறேன். ஏன் உன்னால நம்ப முடியலையா? நானும் காதலிச்சேன், கல்யாணம் ஆச்சு, 10 வயசுல பொண்ணு கூட இருக்கு, டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அவ தப்போ என் தப்போ தெரியல. ஆனா டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் 2 பேரும் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஹேப்பன்ஸ். சார், உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல சந்தோஷமா இருக்கா? அதான் அவளுக்கு சேஃப். வா, உட்கார். யோ, நம்ம நாட்டுல ஜனங்க 2 கேட்டகரியா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு பணம் படிச்சவனுங்க, இன்னொன்னு பணமே இல்லாதவனுங்க. இதுல பணம் இல்லாதவன் 90%, பணம் இருக்கிறவன் 10%. இங்க வந்திருக்கிறவன்லாம் அந்த 10% பசங்க. அவங்க அப்பா சம்பாதிக்கிறது ஆனந்தமா ஜால்சா பண்ணுவானுங்க. நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்பப்ப கலெக்ஷன் பண்ணுவேன். அப்பதான் டிரான்சாக்சன் கரெக்டா இருக்கும். என்ன அப்படி பாக்குற? கன்ஃபியூஸா இருக்கா? அதான் டெமோக்ரஸி, ஈக்குவல் ஷேர். குட் ஈவினிங் சார். ஐம் தருண். யோ, நீ என்ன பண்ற? வண்டியில போய் உட்காந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் இங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லு. தேங்க்யூ சார். நியூ அப்பாயின்மெண்டா? ஏதாவது வேணுமா சார்? கலெக்ஷன் தான் வேணும். ஓ, என்ன பாத்துக்கோங்க சார். இது சரியா தான் இருக்கும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை அதிகம். அவன் மறந்தும் கூட ₹1 அதிகமா கொடுக்க மாட்டான். ஆனா இப்ப ஒரு கட்டு குறைஞ்சிருச்சு. சொல்லுவே அவங்ககிட்ட கலெக்ஷன் அமௌண்ட் குறைஞ்சது, அப்புறம் பாருக்கு சீல் வச்சிருவாரு. மைண்ட். வாங்க சார். பீர் கூட. பணம் வேண்டாம் சார். மாமூல். என்ன ஆச்சுடா? சார், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தருண், தருண். என்னடா? மாமூல் கேட்டு மகா வந்திருக்கான். இப்பதானே கொடுத்தோம். முதல்ல வந்தது போலீஸ், இப்ப வந்திருக்கிறது தாதா. சரி சரி, சார் கிட்ட பேசுறேன். ஹலோ. ஹலோ சார், நான் தருண் பேசுறேன். என்ன சொல்லு. அது வந்து யாரோ தாதா மகாவா மாமூல் கிட்ட வந்திருக்கான். அவனை நீ ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. என்ன நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ற? நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ. பவர் கொடுத்துட்டேன்ல. ஓகே சார்.
சார் 1 வீக் கழிச்சு மாமூல் வாங்கிக்க சொன்னாரு. புது மேனேஜர் சார். இப்போ எனக்கு பணம் வேணும். இப்பெல்லாம் முடியாது சார். உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நானே கேஷ் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு மாமூல் கொடுக்கணும்? மகா தருண். You are a hero. Tequila? சும்மா. What? சும்மா? அவனை எங்கேயுமே காணும். சரியா தேடுங்கடா. ஏய், இங்கே அவன் இல்லைன்னா எங்கேயுமே இருக்கக்கூடாது. சரி. திருட போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்களா? இல்லண்ணா, போலீஸ் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய்,
இங்க தருண் இருந்தா வர சொல்லுடா. ஒண்ணுதான். என்னடா லுக்கு விடுற? தருண் தெரியாதா? அதான்டா வாட்டர் சாட்டமா ஸ்மார்ட்டா இருப்பானே. ஏய் என்னடா ராத்திரி அடிச்சதுக்கு இன்னும் தெரியலையா? யார் தெரியுமா? ஆண்டனி குஸ்டி. செல்லமை சண்டை போட்டு கோபமாய் முறைத்து பார்த்து கொஞ்சலாய் என்னை திட்ட வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன். அங்க எதுவும் பொண்ணு இல்லன்றதால விட்டுட்டு வந்துறியா? டேய் ஃபிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன். ஏன்டா அவன் யாருன்னு தெரியுமா? காசிமேடு தாதா. ஒரே நேரத்துல 9 கொலை பண்ணவன். அவன் மண்டையை போய் உடைச்சிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நீ பாட்டுக்கு அவன் மண்டையை உடைச்சிட்டு வேலையை விட்டு நின்னுட்ட. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, என்னதான் ஆப் அடிப்பானுங்க. நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். இங்கே நான் இருந்தனா என்ன ஓட ஓட வெட்டுவானுங்கடா, வெட்டுவானுங்க. ஐயா ஓ சகவாசமே வேணாம் ஐயா. உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா இப்பவே. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரட்டுமா? ஐம் சாரிங்க. எதுக்கு? உங்க கேரக்டர் தப்பா நினைச்சிட்டேன். கோச்சிக்கிட்டீங்களா? நோ, வீடு வந்துருச்சு. ஓ Oh shit. ஹலோ ஹலோ, திஸ் இஸ் 233447772. நம்பரை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 233447772. கரெக்ட் தான், சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரு? சார், போன் பண்ணது நீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுமா? யோ அஜித் குமார் நினைப்பா? வாட்? சுமிதா கூப்பிடு. யோ சுமிதா பட்டேல் இருக்கா, சுமிதா ஜெய்கர் இருக்கா, சுமிதா தாகூர் இருக்கா, ஏன் சுஷ்மிதா கூட இருக்கா. உனக்கு யார் வேணும்னு கரெக்டா சொல்லியா? சுமிதா சந்திரன் என்னோட தர்மபத்தினி. அப்ப ஐஸ்வர்யா ராய் எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட். அதுக்கு என்னப்பா? ஜோக் அடிக்காத. ஜோக் அடிக்காம என்ன செய்யறது? போன் பண்ணது நீங்க. போன்ல எப்படி பேசணும்னே தெரியல. எல்லா ஜோக்கும் நீயே பண்ணிட்டு சுமிதா சந்திரனை கூப்பிடுன்ற. என்னமோ சொந்த பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி சுமிதாவை கூப்பிடு, சுமிதாவை கூப்பிடுங்கிற. உனக்கு எவன் போன் கொடுத்தான்? போன்ல எப்படி பேசணும் உனக்கு தெரியுமா? சுமிதா சந்திரன் நான் தான். போன் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட். ஓ ஐம் சாரிங்க, நான் உங்க பேரு பிங்கின்னு நினைச்சேன். என் நாய்க்குட்டியோட பேரு. ஹலோ ஹலோ, என்னங்க இது? நான் என்ன செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரு போன் கூட பண்ணல. அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா? அப்படி பிஸியா இருக்க நீங்க என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் தலையெழுத்து. ஆமா சார். என்னங்க அப்செட் ஆயிட்டீங்களா? நீங்க அப்செட் ஆனா என்னால தாங்க முடியாது. உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? திருச்சியில இருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இப்பவே எகிறிடுறேன். அது வேலைய பாதியில விட்டுட்டு வர வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஓகே பை. ஓகே. ஜாப்னு கூட்டிட்டு வந்தீங்க. முதல்ல இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடு. நெக்ஸ்ட் ஜாப். ஹே ஹேண்ட்ஸம் ஹீரோ, உன்ன மாதிரி யங் ஸ்டாப்ஸ் என்கிட்ட பேசினாலே போதும்னு நினைக்கிறாங்க. நான் உனக்கு என்னையே தரேன்னு சொல்றேன், வேண்டாங்கறியே.
இத பாருங்க, நான் அந்த கேரக்டர் இல்ல. ஆனா நான் அந்த கேரக்டர் தான். Oh my God. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சீக்கிரம் போ. ஓகே. இப்படி இல்ல, பாத்ரூம் வெளிய போ, சீக்கிரம் போ. இந்த பக்கமா? ஏன் அப்படி போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ப்ளீஸ் சீக்கிரம் போ. ஏய் ஏய் நில்டா. ஏய் சங்கர், புடிங்க புடிங்க. I will kill you bastard. அவனை பிடிக்கணும். ஜம்ப் ஜம்ப். அது வந்து அவன் தப்பிச்சா அடுத்து என்ன செய்ய போறீங்க? கொலை பண்ண போறேன். ஐயோ அம்மா. நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க, நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி, உன் ஜாதகம் அப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான். போ. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே, தருணே. தருண்! ஏய் தருண்! ஏய் தருண்! தருண்! என்னடா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள பூந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான், கல்யாணம் ஆச்சுனா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏண்டா வரலட்சுமி நீ ஏன்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாலா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும் இருக்கு. ஐயோ எத்தனை நாள் தான் வேலை வேலைன்னு ட்ரை பண்றது? ஜாப் கிடைச்சதான் செட்டில் ஆக முடியல. அட்லீஸ்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணி அது செட்டில் ஆக முடியுதான்னு பார்ப்போம். நாம தேடுற வாழ்க்கையை விட நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை தான் அப்ரோச் பண்ணி பார்ப்போமே. இவர்தான் தன்ராஜ், இந்த அரண்மனையோட ராஜா. நேர்மையானவர். இவரோட ராணிதான் உமா. தான் சொல்றத மத்தவங்க கேட்டு நடக்கணும்னு நினைக்கிற திமிரு பிடிச்ச ராணி. இவன் நந்தகுமார், ராணியோட அண்ணன். தங்கச்சியோட சொத்தை அபகரிக்க நினைக்கிறான். இவர் குணா, நேர்மையான கமாண்டோ ஆபீசர். பவன், நந்தகுமாரோட பையன். விசித்திரமான பிறவி. எப்ப என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. என்ன பயந்துட்டியா? சார், இந்த ரிவல்வர் கேம் எல்லாம் வேண்டாம் சார். திருடும் போலீஸ் ஆட்டம் ஆட மாட்டியா? நான் யாரு சார்? அப்படின்னா
டேய் ஓடுறா. எவன் பயப்படுறானோ இருக்கக்கூடாது. எனக்கு இந்த சுயம்பரத்துல இஷ்டம் இல்ல. உனக்கும் கீர்த்திக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். உட்காரு. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. எனக்கும் தான் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். செஞ்சுக்கோ. டாடி. எஸ். உன் கல்யாண விஷயத்துல நான் எந்த தலையீடும் செய்ய நினைக்கல. உனக்கு பிடிச்ச பையனை பார்க்கறதுக்காகத்தான் இந்த சுயவரம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழ்க்கையில முதல் தடவையா உங்க அம்மாவை எதிர்த்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த 21st செஞ்சுரியில கூட இதெல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், சிரிக்கவும் செய்யலாம். ஒரு பக்கம் உங்க அம்மா மாமா எல்லாரும் ப்ரெஷர் பண்ணும்போது ஷார்ட் பீரியட்ல உனக்கு பிடிச்ச பையனா கொண்டு வரணும்னா இதை விட எனக்கு நல்ல ஐடியா தெரியல. லுக் கீர்த்தி, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் மைண்ட். கெட் ரெடி ஃபார் சுயம்பரம். தேங்க்யூ டாடி. கீர்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீர்த்தியை நான் லவ் பண்றேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கீர்த்தியோட பணம் தான் ரொம்ப முக்கியம். நீ சுயநலக்காரன். ஒன்ன விடவா? உனக்கு நிஜமாவே கீர்த்தி வேணும்னா ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னும் 35 மினிட்ஸ்ல சுயம்பரம் ஸ்டார்ட் ஆக போகுது. செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்குல்ல? எஸ் சார். நாம அலர்ட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம், பிரஸ்காரங்க வராங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் போய் சேரணும். நீங்க அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டே இருங்க. ஓகே? எஸ் சார். ஹாய் சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுமையான நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்குற உங்க சன் டிவில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை உங்க சன் டிவில நீங்க பார்க்க போறீங்க. அந்த காலத்துல ராமாயணம் மகாபாரதத்துல மட்டும்தான் சுயவரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நேரடியா பாக்குற சந்தர்ப்பம் என்னைக்காவது நமக்கு கிடைச்சிருக்கா?
அந்த மாதிரியான அபூர்வமான சுயம்பரம் இந்த 21st செஞ்சுரியில நம்ம முன்னாடி நடந்துச்சுன்னா எஸ் தஞ்சாவூர் ராஜ பரம்பரையை சேர்ந்த தன்ராஜ் ஃபேமிலி தங்களோட ராஜகுமாரி கீர்த்தி தன்ராஜுக்கு சுயம்பரம் நடத்த போறாங்க. இந்த புதுமையான நிகழ்ச்சியை நீங்க நேரடியா கண்டு ரசிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு நம்ம சன் டிவி. நாம எதிர்பார்க்கிற சுயம்பரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க. கம் லெட் அஸ் ஜாயின். அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? ஓ மேல இருக்கு, ஆனா உங்க ஆளுங்க மேல இல்ல. அவங்களுக்கு என்ன விட என் பணத்து மேலதான் ஆசை ஜாஸ்தி. என் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ கீர்த்தியோட அம்மா நினைச்சீனா வந்து 2 அட்சதையை போட்டு போ, இல்லனா டிவியை பார்த்துட்டு உக்காந்துரு. Open the gate. Attention please. The much awaited Swayamaram 2005 is about to start within 5 minutes. Good morning. Yeah, morning. Excellent. Namaskar. Good morning. காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? प्रेमा दिमरा के विसासा प्रेम पवित्रम फैलाम नगर आसे दाखे ऊ अंशिया दियान तिम्मले देखी पंची मलाई तस्तो अनुभव पौन की चलाय காதல்ங்கிறது புனிதமானது. அது முதல் பார்வையிலே தெரியும். உங்களை பார்த்ததும் எனக்கு அதுதான் தெரியுது. ஓகே, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? टीचा केशुभाई बच्चा विवाह का प्यारे तिमरा के दारनेचा विवाह एक चार पाऊ जस्त हो अमेन परदेक वर्चा परवु मनावनु परसे हुआ पनी मनानु परसे கல்யாணங்கிறது பண்டிகை மாதிரி. வருஷா வருஷம் பண்டிகையை எப்படி கொண்டாடுறோமோ கல்யாணத்தையும் அப்படியே கொண்டாடணும். செக்ஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? शारीरिक संबंध प्रति तीम्रो खस्त धारणसा शादी संबंध बने नौका चित्रलेख चले चित्र दस्त हो नोवेल अंधेरा कोटा मा उचित ऊंचा செக்ஸ்ங்கிறது போட்டோ எடுக்கிற ஃபிலிம் மாதிரி. ரெண்டுமே டார்க் ரூம்ல தான் டெவலப் ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். புருஷன பொண்டாட்டியும் எப்படி இருக்கணும்? அவங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படி இருக்காங்கன்னு தெரியும். சொன்ன பேச்சு கேட்டா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் புருஷன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொன்ன பேச்சு கேட்பா பொண்டாட்டி. ஜஸ்ட் லைக் ட்ரெயின் ட்ராக். எப்பவும் பிரியவும் மாட்டாங்க, சேரவும் மாட்டாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும். பட் ஆஸ் அ பிசினஸ் மேன்
எனக்கு பெண் குழந்தை பிடிக்கும். எதுக்கு? எதுக்குன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சு வச்சு கை உதறிடலாம். அதே பையனா வாழ்நாள் முழுசும் காப்பாற்றணும். சோ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிதானே? நோ பையனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படி? ஆஸ் எ ஃபாதர் பையன்னா அவன் ஒருத்தனால தான் ப்ராப்ளம். அதே பொண்ணுன்னா ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் ப்ராப்ளம். ஓகே, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க பொண்ணா பிறக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல பையனா பிறக்கணும்னு விரும்புறீங்களா? நோ டவுட் ஆம்பளையா தான். எதுக்கு? பொண்ணு எப்பவும் ஒரு ஆம்பளை கீழே தான் வாழ்றா. இன்னும் சொல்லணும்னா கீழே தான் இருக்கிற. ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி a top. குட் மார்னிங். குட் மார்னிங். அழக பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? You know monocosi. You see Corambo? Inani ni sana ona Corambo. Cha punnali panda chaya mayanguruve. Na lazima ipi koi uzuri. நான் அழக ரொம்ப விரும்புறேன். அது எப்படின்னா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷே மீன் தான். அந்த மீனை கூட சர்வ் பண்ணும்போது அழகா இருக்கணும். பண்ணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கான். இவன் அழக பத்தி பேசுறான். புல்ஷிட். I'm gonna get a job. That's right. Good morning. Good morning. குட் மார்னிங். காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? லவ் 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 இஸ் love is unforgettable. மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஹலோ, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன்.
நில்லு. இப்போ உனக்கு என்ன செய்யலாம்? கொன்னுடுங்க. குட். உலகத்திலே மதிப்பான சாவு எதுன்னு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே சாகுறது இல்ல, என்ன மாதிரி ஒரு ராஜா கையால சாகுறதுதான். நீ என்ன பண்ற? இப்போ ஓடுற. அம்மா கீர்த்தி, இப்ப சந்தோஷமா இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் முதல்ல தெரிஞ்சுதான் வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? எவனோ ஒருத்த முன்ன பின்ன தெரியாதவ முத்தம். சிச்சி, அந்த விஷயத்தை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் என்னாச்சு? இவளுக்கு மர மாப்பிள்ள இங்கேயே இருக்கா. நம்ம பவனுக்கே கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு, அம்மாங்கிற மரியாதை அவளுக்கு இல்ல. பொண்டாட்டிய மதிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல. இப்படி தலைக்குடிய வச்சுட்டீங்களே. ஸ்டாப் இட். நீங்க சும்மா இருக்கீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. லீவ் மீ அலோன். Excuse me. Yes, madam. One fruit salad with ice cream. Okay, madam. Yeah. Excuse me. இதை எடுத்துட்டு கோல்ட் காஃபி கொண்டு வர முடியுமா? இதையும் பில்ல சேர்த்துருங்க. மிஸ்டு கால் வந்திருக்கு. இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. எதுக்கு ஃபோன் பண்றான்? ஹாய் ஆஷா. என்ன விஷயம்? பொண்ணு நான் பார்க்கணும். ஆமா, ஃபாலோ பண்றதே உங்க வேலையா வச்சிருக்கீங்களா? அப்படியே என்கிட்ட பேச போறீங்க? வந்து சொல்றேன், அங்கே இரு. ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். I think I'll have fruit salad. ஹாய். ஹாய். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல ஆஷா. நம்ம கல்யாணத்தை பத்தி எப்ப பேசினாலும் என் முடிவை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றேன். ஆனா உன் முடிவை இப்பவே சொல்ல. அது இப்பவே சொல்லணும். எக்ஸ்கியூஸ் மீ. பணத்துக்காக இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டாடி கம்பல் பண்றாரு. இவனும் என்ன விடுற மாதிரி தெரியல. வயசானவனா இருக்கான். எனக்காக நான் வேண்டான்னு சொல்றதா இல்ல டாடிக்காக சரின்னு சொல்றதா? டாஸ் போட்டு பாப்போம். உங்க விருப்பம்.
என்கிற நீ ஆஷா என்ற இந்த பெண்ணை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். ஆஷா என்கிற நீ ராபின் என்கிற இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? எனக்கு இஷ்டம் இல்லை. செல்லம், சுனாமினா இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, அது ஜப்பான் லாங்குவேஜ். அங்க போய் பார்க் பண்ணியா இங்கேயே நீ பண்ணிடுவான். இந்தியாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? செல்லம், இன்டர்நெட்லாம் டைம் பாஸ் செய்யறதுக்கு, எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா புக் எடுத்து படிமா. சோ நெட்டை நிறுத்திட்டு புக்குக்கு வா. ஓகே ஓகே. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? எஸ் மேடம். உங்களை இங்க எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? நந்தகுமார் சார் எல்லாம் சொன்னார். என்னன்னு சொன்னாரு? உங்க பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. நான்சென்ஸ். விஷயம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம கேஸ எப்படி டீல் பண்ணுவீங்க? attempt to rape. அவனை பிடிக்கிறதுக்கு உங்களால முடியுமா? முடியுமா? அவனை பெரிய செட்டப்ல வளர்ந்த வீரப்பனா அவனையே சுட்டு கொன்னுட்டான். இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? ரொம்ப போனா 300-400 கிலோமீட்டர். டோன்ட் வரி, we will do it. நீங்க என்ன பண்றீங்க? அவன் போட்டோவை பேப்பர்ல போட்டு புடிச்சு தர்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ரிவார்ட் தரோன்னு சொல்லிடுங்க. சரி, அது இதுன்னு செஞ்சு உங்க ஆளுங்க கோட்டை விட்டுறாம பாத்துக்கோங்க. அவனை பிடிச்சிட்டு சொல்லுங்க. ஓகே. நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் மறந்துட்டு உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மா எடுத்த முடிவு தான் சரியா இருக்கு. டாடி, நீங்க கூட வா. ஐ அம் சாரி. குட் மார்னிங். ஆக்சுவலி நான் சாரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் சாரி. கவலைப்படாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். ஆஃப்டர் ஆல் ஒரு அட்ரஸ் தெரியாதவன் உனக்கு முத்தம். ஓ ஷேம். இது அவமானம் ஆனாலும் ஜஸ்ட் an ஆக்சிடென்ட். உன்னை அவமானப்படுத்தினவன உன் கால்ல விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இட்ஸ் a promise. பவன், நீ மட்டும் அதை செஞ்சுட்ட, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யோ, என்ன டீல ஈ இருக்கு? இஞ்சி டீ போட சொன்னா ஈ டீ போட்டானா? ஒரு துளி தானே அந்த ஈ குடிச்சிட்டு போகுது. அதுக்காக எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? அதை எடுத்து வெளியே எரிஞ்சிட்டு போக வேண்டியதானே? அதையும் நான் தான். என்ன கையெல்லாம் விடுற? அந்த நாதாரிக்கு 2 ரூபாய் பில்ல போடு.
எங்கடா அவன்? உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். டேரக்டா கேட்க வேண்டியதானே? எதுக்கு இந்த திருட்டு பாருங்க? ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இதுல த்ரில்லிங்கே இல்லை. கார்ட்ஸ் ஆடலாமா? ஒன் மினிட். பெட் கட்டாம கேம் ஆடினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல்ல? அதனால கேம்ல தோத்து போறவங்க உடம்புல இருக்கிற எதையாவது கழட்டி போடணும். இதுதான் பெட். அப்பதான் கேமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே? திரும்பி நில்லு. ஆச்சா ஆச்சா சிரிச்சது போதும். நான் சொல்ற ரூட்ல வண்டி ஓட்டு. இது ஏன் காரு? ஏன் இஷ்டப்படிதான் போவேன். ஏய், ரொம்ப பேசாத. நான் சொல்ற மாதிரி போ. போ. நீ முதல்ல கத்தி எடு.
I said move. Fast. Move. நான் வண்டி ஓட்டுறேன். Move. ஏன் நீ போலீஸை பார்த்து பயப்படுற? யார் நீ? Hey, hey, stop. Hey, come on, come on. Follow me. Go, 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 fast. Shut up. Go, go fast. Sicko! Escape பண்ணிட்டாங்க. Hey! Sicko! Come on, faster! Go, go, go! என்ன கார் எப்படி நிறுத்திட்ட? இறங்க. என்ன பண்ண போற? ஹேய்! ஐயோ! எதுக்கு பெட்ரோல்? அல்ல. Oh God! My car! Hey! Stop it! லூசா நீ? உன்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கா? What? மேட்ச் பாக்ஸ். குயிக் சீக்கிரம். Match box. என்னடி சிகரெட்லாம் பிடிப்பியா? ஐயோ, it's not mine. இல்ல, வேற ஒருத்தது. Oh, my car! My Come on. car! Come on. Hey. எங்க? ஐயோ. Shit. ஐயா, இங்க எந்த சினிமா ஷூட்டிங் நடக்குது? எது? Thank you. Thank you very much. இதெல்லாம் ஒன்னாலதான் என் காரை நீ அநியாயமா எரிச்சிட்டல்ல? I'm sorry. சாரி சொன்னா கார் திரும்ப வந்துருமா? Shit! நீ என்ன செஞ்சுட்டு ஓடி வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் உன் கூட இருக்கிறதுனால உன் கேங்க்கு தான் நினைப்பாங்க. தேவையில்லாம உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். Hello. இனிமே என்னால உன் கூட வர முடியாது. ப்ளீஸ், I'm leaving. Bye. எனக்கு இப்ப கார் வேணும். எனக்கு கார் வேணும். உன்கிட்ட தான் சொல்றேன். கார் வருது, ரெடியா இரு. சார், என்னம்மா? சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஆக்சிடென்ட்டா? யா. எங்க? அதோ அங்க. வாமா போய் பார்க்கலாம். அது என்னாச்சுன்னா ரோட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கார் வந்து இடிச்சிருச்சு சார். இது ஹைவே இல்லையா, அதான் கார் ரொம்ப ஸ்பீடா வந்து இவர் மேல மோதிருச்சு சார். சார் ப்ளீஸ். ஓகே சார். அது சரி சரி.
பிளட் எதுவும் வரலையே, அடி கூட படல. பிளட் வரலையா? டென்ஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்துச்சா என்னமோ? சார் சார் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ். உயிரோட தான் இருக்கான். என் வண்டியில வாட்டர் பாட்டில் இருக்கு, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஹலோ ஹலோ ஷிட் சாவி இல்ல, அவங்கிட்ட இருக்கு போல இருக்கு. Hey, 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 stop! Hey! இது வேலைக்காகாது. அவ பயங்கர கேள்விடா. அந்த பொண்ணு ஓடுனதுல என்னடா தப்பு இருக்கு? பணத்தை வச்சு அவளை கம்பல் பண்ண எப்படா ஒத்துக்குவா? ஆனா நீ என்னடானா அவளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிற. இப்ப என்னாச்சு? அவ ஓடி போயிட்டா. அவளை விட்டா உனக்கு ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காதடா. இது பாரு, அவளை மறந்துடு, திரும்பி போயிடலாம். இறங்குடா. ஏண்டா இறங்குடா. ஏன்? கெட் டவுன். நீங்களா சொல்லுங்கடா. டேய் டேய் இறங்குடா. இறங்கு. டேய் 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 இறங்குடா. டேய் இறங்குடா. டேய் விடா. போடா, விடுங்கடா. டேய் என்ன விட்டு ஏன்டா போறீங்க? டேய் டேய் நில்லுங்கடா. வாவ் வாவ் வாவ். ஹே yeah. Black cats and voodoo dolls. I feel a premonition that girl's gonna make it fall. Oh. She's into new sensations. She's got new addictions for every day and சீக்கிரம். ஏய் வா இல்ல. ஏய் ஏய் ஏய்
It's okay. அஷா, டேய், சொன்னங்களே போகல. அஷா இல்ல, எழுந்துடா. டேய். டேய் ஆஷா, ஆஷா. அம்மா. ஐயோ. Thanks a lot. You know what? நீ இவ்ளோ நல்லவன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டேன். அனாவசியமா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. I'm really sorry. நான் உனக்கு மோசம் பண்ணிருந்தோம். நீ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. Thank you so much. என்ன மறுபடியும் டிராமா போடுறியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் ரொம்ப நல்லவன், உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு நீ இமேஜின் பண்ணிக்காத. நீ என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின, நான் உனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணேன். கிவ் அண்ட் டேக் பாலிசிமா, ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. நீ ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் நிறைய பாப்பியா? இல்ல ரொம்ப கம்மியா பேசுறியா, அதான் கேட்டேன். Stupid. எப்பவும் இப்படிதான், எதையாவது தத்தக்கா பத்தக்கான்னு கேட்க வேண்டியது, அப்புறம் மாட்டிக்க வேண்டியது. சாரி. Hi, I'm Tarun. I'm Asha. ஆமா, கார் எப்படி கிடைச்சது? ஹைவேஸ்ல காருக்கா பஞ்சம், அடிச்சிட்டேன். என்னது, ஹெரிடிட்டியா? காரோட சேர்ந்து இந்த ஸ்வீட்டையும் அடிச்சிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏய் தருண், தருண் எங்க போற? ஏய் ஆஷா, ஆஷா, ஆஷா எங்க போனா? நீதான் நினைச்ச, நீ இல்லையா? What do you mean by that? அது இல்ல. Shit. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். யூனிவர்சல் ப்ராப்ளம். புரிஞ்சிக்க மாட்டீங்களே.
ஆமா நீ பயந்து ஓடுற? ஆக்சுவலா என் டாடி எனக்கு பலவந்தமா மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த ஆளு எனக்கு பிடிக்கல. நான் டாடியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் நோ யூஸ். அதான் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். அவர் யாரு? மன்மதன் படம் பாத்தியா? அதுல சின்ன பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானே, ஜஸ்ட் லைக் தட். நான் தான் அவன் லைஃபா. வேற பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரா. ஆமா, உன்னை எதுக்கு ஃபாலோ பண்றாங்க? வாட் ஹேப்பன்? வாட்? அது செய்யாத தப்புக்கு தண்டனை. என்ன நடந்துச்சு? ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இருந்தா. தினமும் என்ன பாப்பா, நானும் அவளை பாப்பேன். எங்க 2 பேரையும் இன்னொருத்த பாத்துட்டான். சடனா ஒரு தடவை அவன் என் வீட்டுக்கு வந்து ஐ லவ் யூ சொன்னா. நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம 2 நாள் டைம் கேட்டேன். அந்த 2 நாள் முடிஞ்சு போச்சு. சரி, அந்த பொண்ணு கிட்ட சொல்லான்னு போனப்பதான் அந்த பொண்ணு செத்து போய்க்கிறதா. நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாருன்னா, எங்க 2 பேரையும் ஒருத்த பார்த்தான்னு சொன்னால அவன் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். நான் தான் அந்த பொண்ணை கொண்டுட்டேன்னு அவன் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். அதை நம்பி போலீஸும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. கிளி படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல? By the way, நீ என்ன சொல்ல நான் வீட்டுக்கு போனேன்? Just friends. Oh, good friends, huh? Yeah, just friends. Oh. Good friends. நீ இப்ப எங்க போக போற? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப என்னதான் செய்ய போற? I need your help. Hello? May I help you? யாரு? யாரு? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? சொல்லு. யாரு? ஹஸ்பண்டா? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்தானா? கிசுகிசுலாம் முடிஞ்சிருச்சா? I don't need you. நீ எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன. போகலாமா? ஏய், என் ஃப்ரெண்ட் என்னை காப்பாத்திட்டா. தேங்க்யூ ஆஷா. ஏய் போ. ஏய் நீ எங்க போற? ஏய், எங்க ட்ரீ மட்டும் தான் இருக்கு, பட் யாரும் இல்ல. மெதுவா. இவன் இங்க கூட வந்துட்டானா? தருண் வேணும். நீ யாரு? மகா. இவன் யாருன்னு தெரியுதா? தெரியாது. அப்ப நான் யாரு? பவன். அது ஐ எம் பவன். நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? அவனை அனுப்பு. முடியாது. முடியாதுங்கிற வார்த்தையே பிடிக்காது. நான் பாத்துக்கிறேன். ஏய்
ஆஷா சீக்கிரம் வா. இனிமே காட்டுல தான் தேடணும். அண்ணே, இந்த காட்டுல சோறு தண்ணி இல்லாம அந்த தருணை பிடிக்கிறது அவ்வளவு முக்கியமான இல்லண்ணே. அவன் நமக்கு தர வேண்டிய வாடகை பாக்கி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட 1 லட்சம் ரூபாய் தாண்டாது. இப்ப அதை விட அதிகமா செலவு செஞ்சு மரத்தையும் செடியும் சுத்தி வர்றது தேவையா? நீங்களே சொல்லுங்க. என் பிளான் உனக்கு சரியா தெரியாதுடா. அவனால நமக்கு செலவானது 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா அவனை பிடிச்சு கொடுத்தா நமக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 10 லட்சத்துல 1 லட்சம் போனா மீதி எவ்வளோடா? 7 லட்சம். இது கூட தெரியல உங்களுக்கு? பேசாம என் பின்னாடியே வாங்கடா. Hold on. Hold on. Keep your eyes closed. You trust me? I trust you. All right. Open your eyes. We're flying. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? நிஜமா காதலிச்சியா? ம். அந்த பொண்ணு பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? போலாமா? போ 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 எடே வண்டி எடே வண்டி எடே வண்டி எடே. வாங்க வாங்க வாங்க. நில்லுங்க. எங்க போறீங்க? குடும்பத்தோட வெக்கேஷன் போறோம் சார். மூவ். தேங்க்ஸ் சார். வா வாங்க வாங்க. நில்லுங்க. எங்க இருந்து வர? திருச்சியில இருந்து. உன் பேர் என்ன? மோகன் சார். வண்டியில் என்ன இருக்கு? வண்டியில் லக்கேஜ் தான் சார். யோ நோட் பண்ணிட்டு அனுப்பியா? சார் லெட்டர் சொல்லுங்க.
அந்த பேடை கொடு. Hey, don't move. Asha, jeep edu. Oh, hey. Nagraj calling. Nagraj calling. Over. பேசு. சார், ஓ, நான் தான் ஏன் பேசுறேன். ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் என் பக்கத்துல இருக்கான் சார். What? Wonderful, you great, yeah! ஆனா 2 பேரும் என்னை கடத்திட்டு போறாங்க சார். What? 2 பேரா? எந்த தப்பா இருந்தாலும் அது நான் செஞ்சதுதான். இதுல அனாவசியமா அந்த பொண்ணை இழுக்காதீங்க. இதுக்கு மேல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணினா நான் சும்மா விட மாட்டேன். ஏய், நிறுத்து. என்னடா பொண்ணு பக்கத்துல இருக்கான்னு சொல்றியா? ஆமா, அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடுற? இங்க கூட. ஹே மிஸ்டர், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? என் தாய் மாமனா இல்ல என் முறை பையனா? உனக்கு சொல்லணும்ங்கற அவசியம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன். நான் தருணை காதலிக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணிட்டு 10 பிள்ளைங்களை பெத்துக்க போறேன். போதுமா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அவனை விட இவ கேடியா இருப்பா போல இருக்கு. ஆஷா, ஜீப்பை ஸ்டாப் பண்ண. இறங்க, இறங்க. Don't move. அப்படியே நில்ல. தருண், 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 என்னாச்சு? தருண், what happened? ஆமா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு அவர்கிட்ட அவ்வளவு டீடைலா சொன்னேன். என்ன காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் 10 பிள்ளைங்களை வர பெத்துக்குவியா? கல்யாணம்னா எல்லாருக்கும் நடக்கிறது தானே? கல்யாணமா? யாருக்குமா? உனக்கும் எனக்கும். உனக்கு தனியா எனக்கு தனியா மேரேஜ் நடக்கும். ஆனா உனக்கு எனக்கு சேர்ந்து இந்த ஜென்மத்துல நடக்காது. தருண், நான் உன்னை லவ் பண்றேன் தருண். ஓகே, பட் நான் உன்னை காதலிக்கல. நிஜமா சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலையா? தருண், சரியான சமயத்துல சொல்லாத உண்மை பொய் சொல்றதை விட கொடுமையானது. I love you தருண். தருண், I just love you. ஆஷா, I love you too. மேரேஜ் பண்ணிக்கலாமா? மேரேஜா? ஒரு பக்கம் போலீஸும் இன்னொரு பக்கம் உங்க ஆளுங்களும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ற? அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத. அவங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா நான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுக்கு பேர் தானே மேரேஜ். அதெல்லாம் எதுக்கு? முதல்ல உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும். ஏற்கனவே நீ வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால கோவமா இருப்பாங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. எனக்கு ஸ்டெடி மைண்ட் கிடையாது தருண். எப்போ எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் சொல்லணுமா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் கிடைக்காத. சரி சரி, மேல சொல்லு. நான் என் வீட்டை விட்டு மட்டும் ஓடி வரல, மேரேஜ்ல இருந்தே ஓடி வந்தேன். ஆமா, சர்ச்ல இருந்து மணப்பெண்ணா பிடிக்காம ஓடி வந்தேன்.
அந்த ராபினை எனக்கு பிடிக்கல. அப்பா என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாரு, அதனால ஒத்துக்கிட்டேன். ஆனா மேரேஜ் நடக்கும்போது ஏதோ ஒரு தைரியத்துல துணிச்சலா அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்ப எதையுமே யோசிக்கல. ஆனா இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு லைஃப்ல ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. என்னால இனி என் வீட்டுக்கு போக முடியாது. நீ ரொம்ப நல்லவ, ரொம்ப ஓபன் ஹார்ட்டடா இருக்க. நீ கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும். நான் தேடி அலைஞ்ச நல்ல வாழ்க்கை உன் மூலமா தான் கிடைக்கணும்னு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆஷா, சாரிம்மா, ஐ எம் டயர்ட். வா போலாம். இவன் தான் ராபின். இங்க பாரு, உங்க விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்றது நல்லா இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஆஷா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏய், அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, மறுபடியும் அவளை கம்பல் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? விஷயம் தெரியாம பேசாத. ஆஷா, வா போலாம். ஆஷா வரமாட்டா. இங்க பாரு, அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. அவளை அனுப்பு. அனுப்ப முடியாது. உன்னால முடிஞ்சா கூட்டிட்டு போ. உனக்கு தில் இருந்தா கண்ணு கீழே போட்டுட்டு வா. ஒண்ணுல பாப்போம். கார்ல சீக்கிரம் போங்க, ஓவர்டேக் பண்ணுங்க. கம் ஆன்.
கடவுளே, தருணுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணிவே. எங்களை நீதான் சேர்த்து வைக்கணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாம் அவரே பாத்துக்குவாருப்பா. வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஆமா. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா? இதுலதான் புல்லட்ஸ் இல்லையே.
அது எனக்கு தெரியும். நீ சைலண்டா இரு. ஆஹா முடியாதுன்னு சொல்லல. பார்த்தா நல்ல பசங்க மாதிரி இருக்கலேன்னு. அப்ப செஞ்சு வைக்கிறீங்களா? தம்பி நீ இந்த ரூமுக்குள்ள போப்பா. நீ இந்த பக்கம் போம்மா. ஆஷா, ஆஷா ரெடியா? ஆஷா, 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 தருண், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணத நான் இப்பதான் டிவியில பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் போலீஸ் உன்னை துரத்துறாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட. நீ நல்லவன் தான் தருண். ஆனா இன்னொருத்தி மனசை கெடுத்திருக்க. நீ அவளோட தான் வாழணும். உனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படின்னா நான் இங்கிருந்து போகணும். எதுலையுமே குழப்பமா முடிவெடுக்கிறேன்னா இப்ப டாஸ் போடாமலேயே ஸ்டெடியான முடிவெடுத்திருக்கேன். ஸோ ஐ எம் லீவிங் யூ. ஐ எம் சாரி ஆஷா. எக்ஸ்கியூஸ் மீ. டாடி चलो. கார் எப்படி ஓடுது? பெட்ரோல்ல தான். அப்ப ஃளைட்? அது கூட பெட்ரோல்ல தான். ஃளைட்ல மட்டும் பறக்குது, கார் ஏன் பறக்க மாட்டேங்குது? அதை விட இங்க பெட்ரோலே இல்லாம ஒருத்தன் பறந்துட்டு இருக்கான். நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. ஹலோ. உங்க ஆளு கிடைச்சிட்டா? ஒடிச்சிட்டோம். அவனை உங்க கஸ்டடி கூட்டு போறதுக்கு முன்னாடி இங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க குடுக்குறேன்னு சொன்ன 10 லட்சத்தை யாருக்கு தரணும் தெரியுமா? தெரியும். ஓகே. புடிச்சிட்டாங்களா? பொடிச்சாச்சு. அம்மா, அவமானம் நடந்தது எனக்கு. அவனுக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன். ஓகே பிரதர், உனக்காகவே ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணுது. லக்கி ஃபெலோ. ஓகே வரேன்.
ஓகே 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 அப்புறம் 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 சொன்னா கேளு. அஜய், தள்ளி போங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுயம்பரத்தில் ராஜகுமாரியை முத்தம் கொடுத்துவிட்டு தப்பிச் சென்ற தருண் என்ற வாலிபனை தமிழக போலீசார் மிகவும் சாகசம் செய்து பிடித்தனர். தற்போது அரண்மனைக்கு போலீசார் தருணை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. மக்களும் அந்த தருணை பார்க்க பெரிய அளவில் திரண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்வதை உங்கள் சன் டிவியில் பாருங்கள். I'm sorry. நீ தப்பு செஞ்சுட்டேதான். ஆனா நான் அப்படி நினைக்கல. என் குடும்பம் தான் நினைக்குது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். What? ஆமா. நீ எனக்கு முத்தம் கொடுத்த நேரத்துல எனக்கு கோபம் வந்தாலும் அப்படி ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சேன். என்னோட அழகு உன்னை தூண்டி விட்டுடுச்சு. நீ கொடுத்த முத்தம் என் மனசையும் கெடுத்துருச்சு. எல்லாருக்கும் பார்வையில ஆரம்பிக்கிற காதல் எனக்கு முத்தத்துல ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்த எங்க வீட்டுல சொன்னா உன்னை என்னையும் சேர விட மாட்டாங்கன்னு எங்க மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறதா பொய் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னை மறுபடியும் பாப்பேனா மாட்டேனான்னு ஒவ்வொரு நாளும் எங்கிட்டு இருந்தேன். எனக்கு நீ வேணும். ஐ வாண்ட் டு கெட் மேரி யூ. நீ தேடின வாழ்க்கையை விட உன்னை தேடி வர்ற வாழ்க்கை தான் என்னைக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். நான் தருணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் தருண், நான் நவீன்டா. நவீன்டா உன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுடா ஃப்ரெண்டு. நான் தான் அப்பவே சொன்னேனே இல்லையோ, என் கணக்கு தப்பாது. Lift, please. Lift. Come on.